வணக்கம். எம்கசி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் இப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு பார்த்தீங்களா? இந்த நோட்டிஃபிகேஷனை பேஸ் பண்ணி இப்போ இந்த ஜாப்புக்காக அப்ளை பண்ண போகிறவங்க மறக்காமல் இந்த ஒரு தப்பு பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்கிறது தான் இந்த ஒரு வீடியோ. ஆக்சுவலாக அப்ளை பண்ணுறதுக்கு முன்னால் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வேகன்சி எவ்வளோ இருக்குது, என்ன ஜாப், அந்த பொசிஷன் என்ன, அதுக்கான வேகன்சி எவ்வளோ இருக்குது, அதை மட்டும் பார்த்துட்டு போய் அப்ளை பண்ணிடாதீங்க. அதுக்கு மாறாக அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமும் கூட டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி கேட்டகரி வைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்றது பார்க்க வேண்டியது மஸ்ட்டு. அதை பார்த்துட்டு தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அது என்ன ஏது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் வந்து கரெக்டாக அந்த வீடியோக்குள்ளே சொல்கிறேன் நான். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா க்ளீன் லைன்ஸ் ஒர்க்கர் வந்து 13 வேகன்சி, அப்புறம் நைட் வாட்ச்மேன் 16, அப்புறம் மசால்ச்சி 2, அப்புறம் மசால்ச்சிலேயே வாட்ச்மேன் கம் போட்டு அதுக்கு ஒரு இது மட்டும் மசால்ச்சி மட்டும் பார்த்தீங்கன்னா 20 வேகன்சி மொத்தம். ஸோ வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா உடனே போய் நீங்கள் அப்ளை பண்ணிடுவீங்க. அதை பண்ணாமல் நீங்கள் பண்ண வேண்டிய என்ன அப்படின்ற ப்ரொசீஜர் சொல்கிறேன். இப்போ தூய்மை பணியாளர் 13 வேகன்சி இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இதில் இந்த 13 வேகன்சி எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். ஜென்ரல் டேர்னில் இருக்குது பார்த்தீங்கன்னா, பொது இடத்துல பார்த்தீங்கன்னா 2 வேகன்சி. அப்புறம் பாருங்கள், ஜிடியில் வந்து விமனுக்கும் டெஸ்டிடியூட் விடோவுக்கும் பார்த்தீங்கன்னா 1 வேகன்சி ஒதுக்குறாங்க. அப்புறம் ஜிடியில் வந்து ப்ரியாரிட்டி பேஸ் பண்ணி, அதாவது அந்த ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சொல்லுவாங்களா, அது மற்ற ப்ரிஃபரன்ஸ் அதை பேஸ் பண்ணி அதில் ஜென்ரல் டேர்னில் இந்த ப்ரியாரிட்டி உள்ளவங்களுக்கு 1 வேகன்சி ஒதுக்குறாங்க. அடுத்து பாருங்கள், பிசி, அதாவது பிசிஎம் இல்லாதவங்க வெறும் பிசி மட்டும், அவங்களுக்கு வெறும் 1 வேகன்சி மட்டும்தான். அப்புறம் பிசியில் பிசிஎம் வருவாங்க பார்த்தீங்களா, அவங்க அதிலே பார்த்தீங்கன்னா இது விமன் டெஸ்டிடியூட் வீடியோ இந்த மாதிரிலாம் அலர்ட் பண்ணி கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இப்படி தான் அவங்க வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி ஒவ்வொரு வேகன்சி படி இப்படி தான் வந்து கொடுக்குறாங்க. அதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏன் பார்த்தீங்கன்னா, இப்போ எம்பிசி எஸ்சி பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க, பட் எஸ்டின்னு தனியாக வந்து எந்த ஒரு இதுவுமே கிடையாது. ஓகேங்களா? எஸ்சியில் பாருங்கள் நிறையாது இருக்குது, வீடோ, அப்புறம் அதில் ப்ரியாரிட்டி, அப்புறம் எஸ்சியில் வந்து தனியாக இன்னொரு ப்ரியாரிட்டி டிஸ்ட்ரிபியூட் வீடியோலாம் சேர்ந்து இந்த மாதிரி இதுக்கு ஒரு பர்டிகுலர் வேகன்சி அப்படின்னு ஒதுக்குறாங்க. இதை கூட விட்டுருங்க, க்ளீனியர்ஸ் கூட விட்டுருவோம். இப்போ அடுத்த ஒரு ஜாப் பார்க்கலாம். பாருங்களேன், இங்கே பாருங்களேன், மசால்ச்சி நைட் வாட்ச்மேன் வந்து ஒரு இதில் 2 வேகன்சி, ஒரு இதில் 1 வேகன்சி தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசி எஸ்சி எம்பிசி எந்த ஒரு கேட்டகரிக்கும் அலாட் பண்ணவே இல்லை. டேரெக்டாக ஜென்ரல் டர்ன் மட்டும் தான். அதில் ஜென்ரல் டர்ன் ப்ராக்கெட்டில் ப்ரியாரிட்டியும் கொடுத்துட்டாங்க. ஸோ ஜென்ரல் டர்னில் பொதுலே உள்ளே போயிடணும் இந்த வேகன்சி அப்ளை பண்ணுறவங்க. அப்போ நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி நைட் வாட்ச்மேன் மசால்ச்சி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு வேகன்சி அதிகமாக இருக்கா, 16 வேகன்சி இருக்கா, 18 வேகன்சி இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். வெறும் 1 or 2 வேகன்சிக்காக இந்த ஒரு போஸ்டிங்கை சூஸ் பண்ணி அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. ஏன்னா அதுக்கு பதிலாக மற்ற ஜாப்பை நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். இதே 8th குவாலிஃபிகேஷனில் மற்ற ஜாப்பில் அதிக வேகன்சி 18, 16, 13 வேகன்சி இருக்கும்போது அதுக்கு அப்ளை பண்ணிட்டு போயிருங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்களா? இது பார்த்தீங்கன்னா வெறும் 1 வேகன்சி 2 வேகன்சி ஜென்ரல் டர்னில் ப்ரியாரிட்டி மட்டும்தான் எடுக்கிறாங்க. அப்போ அது பொதுலே உள்ளே போகிறாப்புல இருக்கும். அந்த போட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். எல்லா கேட்டகரியுமே ஜிடியில் வந்துருவாங்க. அப்படிங்கும்போது இங்கே காமனில் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு போட்டி காம்படிஷன் அப்படின்றது அதிகமாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. இப்போ இதுவரை பார்த்தது வந்து A-standard வரை படித்தவங்களுக்கு மட்டுமான அந்த வேகன்சியை வந்து நம்ம சொல்லி பார்த்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு இந்த இதுதான் சீனியர் பெய்லிஃப், ஜூனியர் பெய்லிஃப், அவங்களுக்கான வேகன்சி டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதை பற்றி பார்க்க போகிறோம். சீனியர் பெய்லிஃப் வந்து 4 வேகன்சி, ஜூனியர் பெய்லிஃப் வந்து 9 வேகன்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இப்படி காமனாக நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக்டில் வந்து 10th குவாலிஃபிகேஷனில் இந்த 2 வேகன்சி 2 ஜாப்புக்கான வேகன்சி வந்து மொத்தம் வந்து ஒரு 13 வேகன்சி இருக்குன்னு சொல்லி நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான், நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே வேகன்சியை பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா இங்கே பிசிஎம் கொடுத்துருக்காங்களா, பிசிஎம் வந்து சீட் அலாட்மெண்ட்டே பண்ணவே இல்லை. ஓகேங்களா? அவங்க ஜென்ரல் டர்னில் பொதுவில் தான் போய் போட்டி போட்டு அங்கே போய் உட்கார முடியும். பார்த்தீங்கன்னா அந்த வேகன்சி 4 வேகன்சி பிரிக்கிறத ஜென்ரல் டர்னு அந்த ஜிடிலே பார்த்தீங்கன்னா பிஎஸ்டிஎம் உள்ளவங்களுக்கு தனியாக ஒரு வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க. பிசி 1 வேகன்சி, எஸ்சியில் பார்த்தீங்கன்னா விடோ, அப்புறம் விமன், அதான் டெஸ்டிடியூட் வீடியோ இருக்காங்க இல்லை, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா பிசிஎம் இருக்காங்களா, இல்லை எம்பிசி ஒதுக்கி இருக்காங்களா, இல்லை. இங்கே என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா எம்பிசியும் அப்புறம் பிசிஎம் உள்ளவங்க போய் என்ன பண்ணுவாங்க, அப்ளை பண்ணி வைப்பாங்க இந்த ஒரு போஸ்டிங்காக. பிகாஸ் இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறது இதுதான். ஒரு முஸ்லீம் பிசி பார்த்தீங்கன்னா பிசிஎம் போய் இதுக்கு இந்த போஸ்டிங் போய் அப்ளை பண்ணி வச்சுருவாங்க. இந்த போஸ்டிங்காக அப்ளை பண்ணி வச்சுருவாங்க. அப்ளை பண்ணி வேஸ்ட்டு. இங்கே உங்களுக்கு இது அலாட்டே பண்ணவே இல்லையே. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எம்பிசி அவங்க போய் அப்ளை பண்ணி வச்சுருப்பாங்க, டிஎன்சிலே அவங்கள போய் அப்ளை பண்ணி வைப்பாங்க. இங்கே அலாட்டே பண்ணவே இல்லையே. ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட் ஆஃப் வேகன்சியை வந்து நீங்கள் பார்த்துட்டு தான் அப்ளை பண்ணணும். தேவையில்லாமல் நீங்கள் பணத்தை கட்டி அப்ளை பண்ணி வைக்கலாம். பணத்தை ஃபீஸெல்லாம் வாங்கிடுவாங்க. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அலாட் பண்ணி கொடுக்க முடியாமல் இதுக்கு வேறு ஒரு அனதர் போஸ்டிங் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதில் நீங்கள் உங்கள் மார்க் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றத அப்படி தான் மாற்றுவாங்க இல்லையே. அப்பயுமே நீங்கள் இதை தவிர்த்து மற்ற ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இதே மாதிரி போஸ்டிங்கை தவிர்த்து இன்னொரு போஸ்டிங் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் ஒரு எலிஜிபிளாக இருக்கணும். அப்போ தான் உங்களை அங்கே ஒரு ப்ரிஃபரன்ஸு உங்களை சேர்த்து அந்த ஷெடியூலில் வந்து உங்களை வந்து கலெக்ட் பண்ணி எடுப்பாங்க உங்கள் நம்பரை. ஸோ ஓகேங்களா? ஸோ அது போக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு
போஸ்டிங்க்கு நீங்கள் ஒரு எம்பிசியோ பிசிஎம்மோ அப்ளை பண்ணி அது வேஸ்ட்டு தானே, அது பணத்துக்கு பிடிச்ச கேடு, அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து கான்செப்ட் மாதிரி வருது. ஓகேங்களா? சரி, ஓகே. சீனியர் பேலிஃபில் 4 வேகன்சிக்கு இப்போ பார்த்து முடிச்சோம். இப்போ ஜூனியர் பேலிஃப் எடுத்துக்கிட்டே கிட்டத்தட்ட எவ்வளோ வேகன்சி, 9 வேகன்சி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒவ்வொரு கடையை பிரித்து கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஜென்ரல் டர்னில், அதே ஜென்ரல் டர்னில் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒரு சீட்டு, பிசிக்கு பார்த்தீங்கன்னா 2 அதர் தென் பிசிஎம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து கொடுத்துட்டாங்க. எம்பிசி, டிசி, அப்புறம் எஸ்சி. ஸோ உங்களுக்கு தனியாக ஸ்பில்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது கூட பிரச்சனை இல்லை. ஸோ அங்கே சீனியர் பேலிஃப் பார்த்தீங்கன்னா 2 கேட்டகரியை பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டு அந்த 2 கேட்டகரி வந்து சீட் அலாட் பண்ணி தரவே இல்லை அப்படின்ற கான்செப்ட்டை வந்து நான் முன்வைக்கிறேன் உங்ககிட்ட மறுபடியும். அதனால் நான் திரும்ப சொல்கிறது, டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை கண்டிப்பாக உங்கள் டிஸ்ட்ரிக்டான அந்த பிடிஎஃப் டாக்குமெண்ட்டை நீங்கள் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன ஏது நம்ம எப்படி அப்ளை பண்ணலாம், எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத வந்து தெளிவாக முடிவெடுத்து நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு அப்ளை பண்ணுறவங்க வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சியை வந்து பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம இது மாதிரி நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம் எம்எஸ்சியை பற்றி. நன்றி.